எல்லாருக்கும் வணக்கம். தங்கமாமி சமையல்ல இருந்து மாமி நான் பேசுறேன். இப்ப கிருஷ்ண ஜெயந்தி வரப்போறது. எல்லாரும் குதூகலமா கொண்டாடுவோம். எல்லா பட்சணங்களும் பண்ணி நைவேத்தியம் செஞ்சு எல்லாம் பண்ணுவோம். எவ்வளவோ நம்ம பண்ணினா கூட இந்த குசேலர் கதையை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். குசேலர் யாரு, அவருக்கு எப்படி கிருஷ்ணர் அருள் புரிகிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எது நம்ம எளிமையா கொடுத்தாலும் அந்த சுவாமி ஏத்துப்பாருங்கிறதுக்கு தான் இந்த அவுல் பண்றோம். நம்ம அவுல் இல்லாத கிருஷ்ண ஜெயந்தியே இல்லை. கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏற்கனவே எல்லாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பட்சணங்கள் எல்லாம் அவுல், வெல்லம், வெண்ணெய், வெள்ளச்சீடை, உப்புச்சீடை, கைமுறுக்கு, தட்டை, முள்ளு முறுக்கு, தேன்கோள், எல்லா பழ வகை எல்லாமே நம்ம நைவேத்தியம் செஞ்சுதான் பண்ண போறோம். ஏற்கனவே இது எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு அவலை வச்சு தேங்காய் பூர்ணம் பண்ணி வெள்ளை அவல் நான் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். அவல் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெல்லம் ஒரு கப் எடுத்திருக்கேன். நைஸா உடைச்சு வெல்லம் வச்சிருக்கேன். இதுக்கு இது போரும். ஏன்னா அதிகமா வெல்லம் போட்டா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டா மாதிரி போயிடும். அதனால ஒரு கப்பு அவளுக்கு ஒரு கப்பு வெல்லம், தேங்காய் அதே மாதிரி ஒரு கப்பு துருவி வச்சிருக்கேன். ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன். முந்திரி, திராட்சை எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம். நிறைய வேணா நிறைய போட்டுக்கலாம், கொஞ்சமா வேணா கொஞ்சமா போட்டுக்கலாம். முந்திரி வறுக்கிறதுக்கு நெய் வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் நீங்களும் எடுத்து வச்சுக்கலாம். இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப கெட்டி அவல் தான் நான் எடுத்திருக்கேன். கெட்டி அவல்ல நல்லா நமக்கு ஊறினா நல்லா காணும். அதனால நீங்களும் கெட்டி அவலே வாங்கிக்கோங்க. இப்ப இதை ஊற வச்சு நல்லா கழநீர் போக 2-3 தடவை நம்ம கலந்துக்கலாம். இந்த அவல் முழுகிற அளவுக்கு தண்ணி போறோம். ரொம்ப தண்ணி வேண்டாம். இது நல்லா ஊறிட்டுனா சரியா இருக்கும். இது இப்ப 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளேயும் தேங்காய் பூரணம் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த கனமான சட்டி தான் நான் போட்டிருக்கேன், இண்டாலின் சட்டி. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம கல் மண் இல்லாம வடிகட்டிக்கலாம். வெல்லம் கரையட்டும், வடிகட்டிட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு போச்சு. இப்போ அதை நம்ம கல் மண் இல்லாம அதை வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ அதை ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் கொஞ்சம் காயட்டும். காஞ்ச உடனே நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்லம் கொஞ்சம் நல்லா காஞ்சு போச்சு. இப்போ தேங்காய் இதில் சேர்க்கிறேன். இது ரொம்ப சாதாரணமா நம்ம பூர்ணம் கிளற மாதிரி தான். என்ன அவ்வளோ கெட்டியா நம்ம கிளற வேண்டாம் இதுக்கு, இந்த அவலுக்கு. ஏன்னா அவல் நம்ம ஊற வச்சிருக்கோம். இது ஓரளவு ஒட்டாம வந்தா போறோம். இந்த பூர்ணம் ரொம்ப முருக வேண்டாம். கொஞ்சம் தண்ணி வச்சின்னா நம்ம வெல்லம் போட்டு கிளறலாம். ஊற வச்ச அவலானதுனால அதை இழுத்துடும், நமக்கு சரியா வந்துடும். நம்ம கொழுக்கட்டை எல்லாம் பண்ணும்போது நல்லா நம்ம உருண்டு வர மாதிரி வச்சுப்போம். இதுக்கு அது மாதிரி வேண்டாம். கொஞ்சம் நம்ம இது வத்தின உடனே நம்ம இந்த ஏலக்காய் அப்படியே போட்டு அவலை போட்டுடலாம். இப்ப இதை தண்ணி நல்லா சுண்டெடுத்து ஓரளவு பூர்ணம் நல்லா வருது. சில பேர் வெறும் வெள்ளத்தை அதுல போட்டு இல்ல சர்க்கரையை போட்டு தேங்காய் அப்படியே போட்டுருவா. அதை விட இது ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும், கெட்டு போகாது இது. அதனால வரலையும் இதை வச்சுக்கலாம். இப்ப இந்த பூர்ணம் ரெடி ஆயிடுத்து. ரொம்ப நம்ம பண்ணல, உருண்டு வரல, கெட்டி ஆயிடுத்து. இப்ப ஏலக்காய் பொடியை நான் சேர்க்கிறேன். இப்ப அடுப்பை அணைச்சிட்டேன். ஏலக்காய் பொடி போட்டாச்சு. இது அடுப்புல போட்டு நம்ம அவலை கிளற தேவையில்லை. இந்த சூட்டுக்கே அது சரியாயிடும்.
இப்ப ஊற வச்ச அவல் நல்லா ஊறி இருக்கு, ஒரு 3/4 மணி நேரம் ஊறி இருக்கு. இப்ப இதை இதுல போட்டு நான் கிளறேன். வெறும் தேங்காயும் வெல்லமும் போடுறத விட இது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ரெண்டாவது இது கெட்டு போகாது. நம்ம பண்ணிட்டு கூட மிச்சமா இருந்தா கூட சாயந்தரம் பூஜை பண்ணிட்டு மீதி இருந்தா கூட காலம்புரை வச்சு நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம். இது கெட்டு போகாது. இப்ப இனிமே இதுக்கு நெய்யில முந்திரி ஏலக்காய் வறுத்து போடணும், அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா ரொம்ப சீக்கிரம் இதை பண்ணிடலாம். நைவேத்தியத்துக்கு நீங்க ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தேங்காயை வதக்கிண்டு உடனே அவல பண்ணி நைவேத்தியம் பண்ணிடலாம். இப்ப இதை நான் இறக்கி வைக்கிறேன். வச்சுட்டு நெய்யில முந்திரி வறுத்து போடுறேன். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்துறேன். இதுக்கு ரொம்ப நெய்யும் தேவையில்லை. நெய் காஞ்சிருக்கப்போ இப்ப நான் அடுப்பு அணைச்சிட்டு நான் முந்திரியை போடுறேன். முந்திரி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். நீங்க திராட்சையும் வேணுங்கிறவா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா முந்திரி மட்டும் போடலாம். திராட்சை போட்டா குழந்தைகள் நல்லா விருப்பமா சாப்பிடும், திராட்சையும் போட்டுக்கலாம். இப்ப முந்திரி நல்லா வறுத்தாச்சு, திராட்சை பழமும் நல்லா இந்த நெய்யில குண்டு குண்டா வறுத்தாச்சு. இப்ப இதை எடுத்து இந்த அவல்ல போடுறேன். இப்ப இந்த கிருஷ்ண ஜெயந்தி நைவேத்தியம் ரெடியாச்சு. அவல் தான் ரொம்ப முக்கியமா எல்லாரும் நைவேத்தியம் பண்ணுவா. இதுலயே வெள்ளை அவல், புளி அவல், தேங்காய் அவல், எது வேணாலும் நம்ம தாளிச்சு கொட்டி பண்றதுன்னா பண்ணிக்கலாம். ராத்திரி பலகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாக்க இதுலயே வேற மாதிரி கூட அவல்லாம் பண்ணி கூட நைவேத்தியம் பண்ணிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்ப இந்த அவல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த கிருஷ்ண ஜெயந்தி அவல் நைவேத்தியத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் என்னோட ஆசைக்கு இன்னைக்கு எல்லாமே எடுத்து வச்சு கிருஷ்ணரே எல்லாம் பட்சணங்கள் எப்பவும் பண்ணிட்டே இருக்கோம், எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த அவலும் சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறேன். எனக்கு ரொம்ப மனசு நிறைவா சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் கிருஷ்ண ஜெயந்திய எல்லா பட்சணங்களும் பண்ணி எளிமையா இந்த அவலை சீக்கிரம் பண்ணிடலாம். இந்த அவலையும் நீங்க செஞ்சு நைவேத்தியம்லாம் பண்ணி எல்லாம் சந்தோஷமா கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுங்க. அப்புறம் எல்லாருமே நம்பர் இல்லை இல்லை இப்ப உங்களுக்கு ரெசிபி மட்டும்தான் வருதுன்னு எல்லாரும் சொல்ற. அதனால இப்ப நான் நம்பர் சொல்றேன். நாங்க திருச்சியில இருக்கோம், பெரியாண்டவர் கேட்டரிங் சர்வீஸ் 9443203742. இது என்னோட நம்பர். என்னோட நம்பர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்பர் இருக்கு. தேவைப்பட்ட இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். கூடுமானவர்களையும் எல்லா சகோதரிகளையும் எல்லா இல்லத்தரசிகளும் நீங்களே வீட்டுல செஞ்சு இந்த வருஷம் பூஜைய நல்ல விதமா கொண்டாடுங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மறுபடியும் அடுத்த ரெசிபியோட உங்களை எல்லாரையும் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.